நீ பொண்ணா லட்சணமா போய் அந்த 12 பேத்துல ஒருத்த முன்னாடி போய் நில்லு. உன்னை ஏத்துப்பான், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஐயோ முடியல, போ. தேங்க்ஸ். தாய் குலத்துக்கு ஒரு பிரச்சனைனாலே நாம தான் தவிக்க வேண்டியது இருக்கு. இவன் இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது. தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டானே. மாப்பிள, நீனா வந்ததுலேருந்து ரூம்லேயே உட்காந்துருக்க. அப்படியே வெளியே போயிட்டு வரலாமே, கார்த்தி வீட்டுக்கு போயிட்டு வரலாமேடா. வேணாடா மாப்பிள, அவன் குடும்பஸ்தான், வெறுங்கையோட போய் பார்க்க முடியுமா? ஹே, உனக்கு பணம் தான் பிரச்சனைனா நான் தரேன்டா. இந்தா பிடுறா, புடி. டேய், ஸ்கூல் படிக்கும்போது 10 ரூபா கொடுத்தாலே நான் மேல் பாக்கெட்டில் வச்சுட்டு வருவேன். நீ 2 ரூபா இருந்தாலும் ஜட்டிக்குள்ளே ஒளி வச்சுட்டு வருவேன். இப்போ என்ன பாசம் பொங்குது? டேய், ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. ஊரில் அப்பா அம்மா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்கடா. அந்த பொண்ணோட அப்பா நம்ம ரூமுக்கு இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதான் இதுக்கு நீ என்ன ரெட்டடி செருப்பாக அடிச்சுக்கலாமாப்ல? மாப்பிள, நீ நல்லவன் தான்டா, ஆனால் வாய் சும்மா இருக்காதுல்ல. வேணா விட்றா, உன் பழக்கமே தேவையில்ல, நான் ஊருக்கு போகிறேன். மாப்பிள சரி இரு, என்ன நடக்குதுன்னு பார்த்தலாம். இருடா. வீடு நல்ல பக்தி மயமா இருக்க. ஆமாம் சார், வெள்ளி செவ்வா நேரம் தவறாமல் கோயிலுக்கு போயிடுவோம் சார். தம்பி, நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்க கூடாது. கேளுங்க சார். உங்ககிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தா மறக்காம என்கிட்ட சொல்லிருங்க. நிறைய இருக்கு சார். டேய் இருடா சார், நம்ம போகிற வழியில் ரோடு குண்டு குழியுமா இருந்தா கண்டுக்காமல் போயிட்டு இருப்போம் சார். ஆனால் என் நண்பன் அந்த குழியை மண்ணள்ளி போட்டு மூடிட்டு தான் சார் போவான். பரவாயில்லையே, நல்ல விஷயம்தான். அது மட்டும் இல்லை சார், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட்னு எதுவாக இருந்தாலும் ஆளாக போய் கலந்துப்பான் சார். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயமாச்சே. சம்பளம் வாங்கின அடுத்த நிமிஷமே முதியோர் இல்லத்துக்கு சொலையா 1000 ரூபா பணம் அனுப்புவான் சார். இதை விட ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறப்பா. உண்மைதான் சார், பொது சேவை செய்யறவங்களுக்கு யார் சார் பொண்ணு தருவா? நான் தருவேன் தம்பி. என் பொண்ணு உங்களுக்கு தான். அருண், ஐ லவ் யூ. இவனை போய் எம்ஜிஆர்னு சொல்லிட்டோம். பண்ற சேட்டை பூரா ஜெமினி கணேசன் மாதிரிலாம் பண்றாங்க. தம்பி சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இல்லை இங்கே இருக்கு சார். நல்லா செய்றீங்கடா உங்க பொது சேவையை, ரொம்ப நல்லா வருவீங்க. நல்ல வேலை, என் பொண்ணு வாழ்க்கை தப்பிச்சு. போதும் போதும், வாங்க போதும். யார் அவரு? அது அது ப்ரோ, அவன் கிடக்கான், விடுங்க. அருணா மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தோம். இப்போதான் நீங்கள் வந்துட்டீங்களா? டேய் பொறுக்கி, பொண்ணு பார்க்குற அளவுக்கு போயிட்டியா நீ? நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன்னு ராம்கே அண்ணா கிட்ட கேட்டு பாரு. எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி கண்ண மூடி யோசிச்சப்ப 12 பேர்ல இவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான். ஜெயிச்சிட்டடா மாப்பிள்ளை. என்னை ஏமாத்திட்டல்ல. பிரேக்கப் பிரேக்கப் பிரேக்கப். அடாடாடா, இவ என்னடா காலைல எந்திரிச்சு காப்பி டீ சாப்பிட்ற மாதிரி பிரேக்கப்னு இருக்கா? சரி மாப்பிள்ள, அந்த 500 ரூபா பணத்தை கூட நான் கார்த்தி விட்டு போயிட்டு வந்துடுறேன். டேய் உனக்கு நான் என்னடா பாவம் பண்ண? அங்க போய் அவன் குடும்பத்தாளிக்கு